வெல்கம் டு டிப்ஸ்லவ்யா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சுவையான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்காக இந்த ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஊட காலிஃப்ளவர் 65 வந்து மொறுமொறுன்னு பர்ஃபெக்டாக வர்றதுக்கான டிப்ஸ் கொடுத்துருப்பேன். வீடியோவோட கடைசியிலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து எப்படி காலிஃப்ளவரை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு டிப்ஸ் கொடுத்துருப்பேன். அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் நீங்களும் அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் 65 பண்ணி அசத்த முடியும். காலிஃப்ளவரை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். காலிஃப்ளவரை குட்டியாகவும் கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு சூப்பராக கரெக்டாக இருக்கும். காலிஃப்ளவரை கட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், சுடுதண்ணியில் போட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுவோம். நானும் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பாட்டி வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. என்ன டிப்ஸ்னால், நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ண உடனே சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணாமல் பச்சை தண்ணியில் ஒரு 2 தடவை நல்லா க்ளீன் பண்ணிட சொன்னாங்க. நம்ம பச்சை தண்ணியில் க்ளீன் பண்ணும் போதே காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சுடுதண்ணியில் போட்டோம்னா கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே செத்து போய் நல்லா க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னையிலேருந்து நான் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் காலிஃப்ளவரை பச்சை தண்ணியில் 2 தடவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து சுடுதண்ணியை காய வச்சு அதில் க்ளீன் பண்ணிடலாம். நான் தண்ணியை சுட வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதி வரணும், நல்லா மலமலன்னு கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சள் வந்து நல்லா கொதித்து தண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகுது தண்ணியோட. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்க காலிஃப்ளவரை போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்ச தண்ணினால் நம்ம காலிஃப்ளவரை எடுத்து டைரெக்டாக தண்ணியில் போட்டோம்னா தண்ணி கையில் பட்டு தெரித்து கை சுட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஒரு கரண்டியில் வந்து எடுத்து போட்டோம்னா கை சுடாமல் நல்லா சேஃபாக இருக்கும். எல்லா காலிஃப்ளவரையும் நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து போட்டுக்கோங்க, சேஃபாக இருக்கும். எல்லா காலிஃப்ளவரையும் தண்ணியில் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை தண்ணியோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்படியே வச்சுக்கிறப்ப காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே நல்லா க்ளீனாகி வரும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவரை தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு பவுலில் காலிஃப்ளவர் 65க்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த பச்சரிசி மாவு இருக்கோ சேர்த்துக்கலாம். இடியாப்ப மாவு, எந்த மாவு இருக்கோ நீங்கள் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்த்து பண்ணுறப்ப காலிஃப்ளவர் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். அடுத்து 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள். நம்ம இதில் கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் தான் நம்மளோட காலிஃப்ளவரை நல்ல கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக காமிக்க போகுது. உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 லெமனை புழிஞ்சு விட்ருங்க. அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவை ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண மாவில் காலிஃப்ளவரை போட்டு எல்லா பக்கமும் நல்லா பரட்டி வச்சிடலாம். அடுத்து நம்ம காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. கையை இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா
அந்த அனல் கையில் பட்டு கை நல்லா சுட ஆரம்பிக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா காலிஃப்ளவரை போட்டுடலாம். எண்ணெயில் போடுறப்ப மெதுவாக போடுங்க, கையில் பற்றாமல். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா கையில் படாமல் நல்லா சேஃபாக இருக்கும். காலிஃப்ளவரை உடனே திருப்பி விட்டிங்கன்னா காலிஃப்ளவரில் இருக்க மசாலா எல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால அரிசி மாவு வந்து ஒரு நல்ல பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாத்தையும் உதிராமல் பார்த்துக்குறோம். அதே நேரத்தில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால காலிஃப்ளவர் வந்து நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வீட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எதுவுமே இல்லாட்டினாலும் உப்பு, மிளகாப்பொடி கண்டிப்பாக இருக்கும். அது கூட அரிசி மாவும் கண்டிப்பாக இருக்கும். பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, ஏதாவது ஒரு அரிசி மாவு வந்து வீட்டில் வச்சுருப்போம். அரிசி மாவு, உப்பு, மிளகாய்த்தூள் இதை மட்டும் நீங்கள் பரட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கனாலும் காலிஃப்ளவர் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் வேகிறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். பொறுமையாக அப்பப்போ கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல கிறிஸ்பியான சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதே எண்ணெயிலே கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு தாளித்து எடுத்துடலாம். அடுத்து டிப்ஸ் பார்த்துடலாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி காம்போடு சேர்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறப்ப ஒரு கவரில் வச்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜில் டைரெக்டாகவே வந்து இந்த மாதிரி தலைகீழ கவுத்தி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் காலிஃப்ளவரை நிமித்து வச்சோம்னா ஃப்ரிட்ஜு தண்ணி டைரெக்டாக பூ மேலே பட்டு பூ சீக்கிரமாகவே வாட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம கவுத்தி வச்சு ஸ்டோர் பண்ணுறப்ப ஃப்ரிட்ஜோட தண்ணி வந்து பின்னாடி தான் பட ஆரம்பிக்கும், பூ மேலே படாமல் இருக்கும். பூ மேலே படாமல் இருக்கிறதுனால பூ வந்து சேஃபாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி காலிஃப்ளவர் 65 சூப்பராக கிறிஸ்பியாக செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Bye.